நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து பூர்ணிமா பாக்யராஜ் அப்படின்றது. இந்த பூர்ணிமா பாக்யராஜ் விளக்கம் தான், நம்ம பெயர் விளக்கம் மட்டும்தான் நம்ம சொல்லக்கூடியது. பாக்யராஜ்னு முதல்ல எடுத்துக்குவோம். பாக்யராஜ் அப்படின்றது அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பாக்கியம் அப்படின்னுவது எல்லா ஒரு ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவை, ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆண்மகன், ஒரு தலைவன் இருக்கணும், ஒரு நல்ல பெண், ஒரு தலைவி இருக்கணும், அவர்களுக்கு புத்திர பாக்கியம் நல்லா இருக்கணும், ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு குழந்தை இருக்கணும், வாழ்க்கையை நல்ல சீராக ஓட்டுறதுக்கு தகுந்த கொஞ்சம் சொத்து இருக்கணும், நல்ல பெற்றோர் இருக்கணும், பிள்ளை செல்வம் இருக்கணும். இப்படி எல்லாம் இருக்கிறது தான் பாக்கியம்னு சொல்கிறது. அதாவது ஒன்று இருந்து ஒன்று இல்லை, நல்லா சம்பாரித்தான் ஆனால் புள்ள இல்லை அப்படின்னு, நல்லா சம்பாரித்தான் புள்ள தருதலையாக இருக்குது அப்படின்ற மாதிரி, நல்லா சம்பாரித்தான் எல்லாத்தையும் விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி இந்த மைனஸுங்கெல்லாம் இல்லாமல் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ராஜா. ராஜா அப்படின்றது வந்து அவர் வந்து இப்போ ராஜராஜ சோழன் மாதிரி பாக்யராஜ்னு வச்சுக்கோங்களேன். பாக்யராஜ்ன்றது எல்லா ப்ளஸ்ஸுங்களும் இருக்கக்கூடிய ஒரு ராஜா மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். ராஜா மாதிரி வாழ்ந்தாண்டா அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே ராஜாவாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ராஜா மாதிரி இருந்தால் கூட போதும். அதனால் பாக்யராஜான்றது எல்லா விதமான ப்ளஸ்ஸும். அவர் வந்து ஒரு வேளை திரைத்துறையில் வந்து, அதாவது திரைக்கதை வசனம் எழுதினவர், அதாவது இசையமைப்பாளராக இருந்தார், அந்த டைரக்ஷனாக இருந்தார், அவர் ஒரு நடிப்பில் ஒரு இதாக இருந்தார், நகைச்சுவையாக இருந்தார். இந்த மாதிரி முருங்கக்காய் சப்ஜெக்ட் மாதிரி ஒரு சப்ஜெக்டை எடுத்து வந்து மக்கள் இடத்துல பிரபலமாக ஆக்கினார். இப்படி பல்வேறு சிறப்புகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு கிங் அப்படின்ற மாதிரி அந்த திரைத்துறையில் இண்டஸ்ட்ரியில ஒரு கிங்காக இருந்ததுனால அவருடைய பெயருக்கேற்ற மாதிரியே பாக்யராஜா அப்படின்னு. ஏன்னா பாக்யன்றது எல்லாருக்குமே தெரியும். பாக்யலக்ஷ்மி அப்படின்னா எல்லா லக்ஷ்மியும் இன்க்ளூடிங் ஆனது தான் பாக்யலக்ஷ்மி அப்படின்றது. பாகிஸ்தான் அப்படின்னு பெயர் வச்சுருக்கான்னா அவன் என்ன எதுக்காக அந்த பெயரை வச்சான், எல்லா சிறப்புகளும் உள்ள நாடு அப்படின்னு பெயர் வச்சான். ஆனால் பெயருக்கும் நாட்டுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போச்சு. இதுதான் பாக்யராஜ் அப்படின்றதுக்கு பேர். சரி, அப்படியே பின்னால் வருவான். பூர்ணிமா ஜெயராம்ன்றாங்கல்ல, பூர்ணிமான்னு நினைக்கிறேன், ஜெயராம் இல்லை, பூர்ணிமா பாக்யராஜ். பூர்ணிமா அப்படின்றது என்னடான்னா முழு சக்தி, முழு பவர். இந்த பவர் வந்து இப்போ பௌர்ணமி அப்படின்ற வார்த்தை எப்படி வருது, பவர் ஃபுல்லாக இருக்கிறது அன்னைக்கு, முழு நிலவு ஃபுல் பவர் அப்படின்றது. இப்போ ஒருத்தர் சம்பாரிச்சிட்டான்னா நல்லா சம்பாரிச்சான்டா முழுசாக பயங்கரமாக. அதே மாதிரி ஒரு பதவியில் இருக்கிறவனும் பெரும் பதவிக்கு போயிருப்பான், நல்ல முழு வெற்றி அடைஞ்சிருக்கிறான். ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருந்து அவன் எல்லாத்தையுமே சாதிச்சிட்டான், முன்ன ரெக்கார்டெல்லாம் உடைச்சிட்டான் அப்படின்ற மாதிரி. இந்த பவர் அப்படின்றது தான், பவர் தான் இங்கே முக்கியம். ஏன்னா பவர் இல்லாதவன் இப்போ டிஎம்கேல 30 வருஷமாக ஒண்டிக்கிட்டு இருந்தவனுங்கெல்லாம் தாவேக்கான்ற விஜய் கட்சிக்கு தாவறான்னா பவர் அங்கே போயிடுச்சு, இனிமேல் இங்கே இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லி எல்லாரும் அங்கே ஓடுறான். அந்த பவருன்றது தான் பௌர்ணமி. பௌர்ணமியை வந்து நாம் தமிழில் வந்து POWER இங்கிலீஷில் அப்படி போடுறோம், பௌர்ணமின்னு சொல்கிறோம். அதே வந்து வடநாட்டில் எப்படி படிக்கிறான்றான்னா POWER பவர் அப்படின்றத பூர்ணி அப்படின்னு படிக்கிறான், POWER. இப்போ நீன்றதுக்கு நான் ஏற்கனவே ஒரு விளக்கம் கூட கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நீன்றது நித்தம்ன்றது கண்டினியூ, அதுக்கு மிஞ்சி வேறு இதே இல்லை. அதாவது நீ வாழ்க, நீடூடி வாழ்க அப்படின்றது நித்தம். நீ இதே மாதிரி சக்தி உள்ளவளாக, பவர் உள்ளவளாக, என்றைக்கும் இந்த பவரை கையில் இருக்கக்கூடியவளாக இருக்கிறவ தான் மான்றது எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு மெகா, அது வந்து ஒரு மெகா அப்படின்றது. நீன்றது நித்தம் அப்படின்றது, பூர்ணி அப்படின்றது அதாவது என்றைக்கும் இந்த பவர் அப்படின்றது. பவர் அப்படின்ற வார்த்தையை தான் நம்ம அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அப்புறம் அந்த அப்படின்றதுக்கு ஒவ்வொருத்துக்கும் நித்தம்ன்றது, மான்றது மெகாவை குறிக்கிறது. இப்படி பூர்ணிமான்றது அதற்கேற்ற மாதிரி இப்படி ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நபருக்கு மனைவி அமைஞ்சது கூட பூர்ணிமா அப்படின்றதுக்கு அவங்களுக்கு ஒரு செட் ஆகும். ஆக மொத்தம் பூர்ணிமா அப்படின்ற பெயருக்கு காரணம் பவர்னு அர்த்தம். பவர்ன்றது பௌர்ணமின்றது தான் பவரை தான் நாம் இப்படி மாற்றி படிக்கிறது, POWER பூர். அப்புறம் நீ அப்படின்றதுக்கு நித்தம்ன்றது இரவை தான் குறிக்கும், நைட்டுன்ற வார்த்தை தான்.
சூரியன் கூட ஒரு நாள் 2 நாள் மறைஞ்சிருக்கும், வராமல் இருக்கலாம். சந்திரன் மறைஞ்சிருக்கலாம். ஆனால் இரவுன்றது என்றைக்கு நிரந்தரம், அது நித்தம். எப்படியா இருந்தாலும் இரவு என்றைக்கும் வராமல் இருக்காது. அதனால தான் நீன்ற வார்த்தையை அதில் சேர்த்துக்கிறது. அதனால் பூர்ணிமான்றதுக்கு இதுதான் விளக்கம்.